பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் என் தெய்வம், அடியான் உம்முடைய ஊழியக்காரன். இதோ அடியானோடும் என் ஜனங்களோடும் முகம் முகமாய் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் ரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் ரட்சண்ய கொம்பும், என் ரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இன்றைக்கு என் உயர்ந்த அடைக்கலத்தை பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே தாவீது சொல்லுகிறார், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே ரெஃப்யூஜ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடைக்கலம் என்பது பாதுகாப்பு என்ற அர்த்தம். ஹை செக்யூரிட்டி, அதான் உயர்ந்த பாதுகாப்பு. ஏன் கன்மலையை கேட்டவர், கோட்டையை கேட்டவர், இரட்சகரை கேட்டவர், தேவனை கேட்டவர், துருகத்தை கேட்டவர், கேடகத்தை கேட்டவர், கொம்பை கேட்டவர், ஏன் அடைக்கலத்தையும் கேட்க வேண்டும்? இவை எல்லாம் இருந்தாலும் பாதுகாப்பு என்று ஒன்று வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்ப எல்லாம் இருந்து வீடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? நிறைய நகை, பொன், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், நல்ல துணிமணி எல்லாம் இருந்து பொட்டி பொட்டியா எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு இல்லைன்னா எங்கே போய் வச்சிருப்பேன்? அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பாதுகாப்பு. அது தேவன் இன்றைக்கு அந்த பெரிய பாதுகாப்பிலே எது உயர்ந்ததா இருக்கிறதோ அதை நமக்கு அடைக்கலமாய் கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் அடைக்கலமாய் இருக்கிறான்னு சொல்ல, என் உயர்ந்த அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், என்ன அடைக்கலம் சொல்லியிருக்கலாமே. ஏன் உயர்ந்த அடைக்கலத்தை கேட்கிறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே நீங்க எனக்கு கொடுத்த மாதிரி அடைக்கலத்தை, உயர்ந்த அடைக்கலத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த உயர்ந்த அடைக்கலம் நீ என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் என்னதா இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்போ தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க போகிறார். இனி அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்தில் நிம்மதியாக இளைப்பாடுற ஒரு இடம் இருந்தா அது தேவனோட அடைக்கலம் தான். இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கிற ஒரு இடம் இருந்தா அது தேவனோட உயர்ந்த அடைக்கலம் தான். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் குறைவில்லாமல் இருந்தா ஒரு இடம் இருந்தா அது தேவனோட உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்தில் பெரிய பாதுகாப்பா இருந்தா அது உயர்ந்த தேவனோட அடைக்கலம் தான். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது சொன்னபடி கொள்ளை நோய்களெல்லாம் தேசத்திலே வந்தாலும், கொள்ளை நோயினாலும், அந்த கொள்ளைக்காரனாலும், அந்த கொலைக்காரனாலும் இங்கே கொள்ளை அடிக்க முடியாது, இங்கே உள்ளவர்களை கொலை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தீர்க்க தரிசனமாய் சொன்னார், கொள்ளை நோய்களும், திடுக்கிடும் சம்பவங்களும், பூமி அதிர்ச்சிகளும் இவைகளெல்லாம் உண்டாகும் என்று அவர் சொன்னார். இவைகளெல்லாம் என்னுடைய வருகைக்கு அறிகுறி என்று சொன்னார். அதனால கொள்ளை நோய் வரலாம், ஆனால் அவர் போடுறதில்லை, பிசாசு போடுவான். ஆனால் அந்த கொள்ளை நோயிலும் கொள்ளை போகாத ஒரு கூட்டம் நாம. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு சொல்றேன், நான் இந்த அடைக்கலத்துக்குள்ள வந்தவனுக்கு மரணம் இல்லை, அவனை கொல்லவே முடியாது அவனால. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனோட பெரிய பாதுகாப்பு தான் இந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அவர் இருந்த காலத்தில் எப்படி கேட்டிருக்காரு பாருங்க தேவன் இடத்துல. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் இன்றையிலிருந்து என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென்.
ஆமென், ஆமென் ஆமென். ஆமென். இப்ப இந்த அடைக்கலத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தாவீது என்ன செஞ்சு இந்த அடைக்கலத்தை வாங்கினார்? அது தெரியணும்ல. தாவீது ஏதாவது செஞ்சுதானே இதை வாங்கியிருப்பார். அவர் என்ன செஞ்சார்? இப்போ நீங்கள் இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இந்த உயர்ந்த அடைக்கலம் உங்களோடு இருக்கும்? இந்த உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான். இந்த உயர்ந்த அடைக்கலம் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிரயாசங்களோடு எப்பொழுதும் இருக்கணும்னா, உங்களை சத்துரு தொடாமல் இருக்கணும்னா, உங்கள் சரீரத்தில் நோயோ வியாதியோ வராமல் இருக்க வேண்டுமானால், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வினைகள், சூனியங்கள், உலகத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கணும். அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. முதல் காரியம், எந்த காலத்திலும் நீ அவரையே நம்பணும். ஒருவேளை பணம் இருந்தாலும், பணம் இல்லைனாலும், பொருள் இருந்தாலும், பொருள் இல்லைனாலும், கஷ்டமான காலமாக இருந்தாலும், நஷ்டமான காலமாக இருந்தாலும், சந்தோஷமான காலமாக இருந்தாலும், ஒருவேளை உபத்திரவத்தின் காலமாக இருந்தாலும், வறுமையின் காலமாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற தப்புனால சில பாடுகளை அனுபவிக்கிற காலமாக இருந்தாலும், எக்காலத்திலும் அவரை தான் நம்பணும். அப்படி நம்பினா இந்த அடைக்கலம் உனக்கு சொந்தம். இது ஒரு காரியம். 2வது, உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளோ பாடுகளோ கஷ்டமோ வந்தால் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா இவர்கிட்ட உனக்கு அடைக்கலம் கிடைக்காது. ஒரு அலையே சொல்லுவோமே. அப்போ இவரு உனக்கு அடைக்கலமா இருக்கணும்னா உன் இருதயத்தை ஊற்ற வேண்டிய ஒரே ஒருவர் சேனைகளின் கர்த்தர். நீ நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் சேனைகளின் கர்த்தர். யார் எந்த காலத்திலும் அவரை நம்புகிறார்களோ, யார் அவரவரோட பிரச்சனைகளை, இருதயத்தின் பாரங்களை அவரிடத்தில் ஊற்றுகிறார்களோ, அவர்களுக்கு நான் சொல்லுகிற இந்த தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார். நீ நம்ப வேண்டியது ஒரே ஒருவர் கிறிஸ்து. நீ ஊற்ற வேண்டியது ஒரே ஒருவர் கிறிஸ்து. என்ன பண்ண போற? நீ உங்க பிரச்சனை வந்தால் யாரை கூப்பிட போறியா? அவர்கிட்ட ஊத்த போறியா? இருதயத்துக்கு சொந்தக்காரர் யாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். சரீரத்துக்கு சொந்தக்காரன் தான் புருஷன். இருதயத்துக்கு சொந்தக்காரன் புருஷன்ல ஆண்டவர். ஒரு அலையே சொல்லுமே. அதனால இருதய ஆண்டவர் சொல்றாங்க. எக்காலத்திலும் எந்த நிலை, என்ன கஷ்டம், என்ன பாடு, என்ன சூழ்நிலை, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளோ பாடுகளோ கஷ்டங்களோ நெருக்கங்களோ உபத்திரவங்களோ வந்தா முதல்ல தேவனிடத்துல அதை சொல்ற பழக்கத்தை முதல்ல உண்டாக்கிக்குங்க. வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கலாம். ஜனங்களே, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். என்ன சொல்றது வசனம்? எக்காலத்திலும், எந்த காலமா இருந்தாலும், மழை பெஞ்சாலும் மழை பெய்யலனாலும், வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்கலனாலும், குளிர் அடித்தாலும் குளிர் அடிக்கலனாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இப்போ இருதயம் ஊத்துறது தான் போல. நமக்கு தான் பார்க்குறப்ப கல் மாதிரி, எல்லாரும் கல் மாதிரி வச்சுக்கிறீங்க. இருதயத்தை என்ன பண்ணணுமா? ஊற்றிடணுமா? துரத்துன்னு ஊற்றிட்டுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் ஊத்துறப்ப கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துடும். ரெண்டையும் அவர் பாதத்தில் ஊற்றிட்டு போயிடணும். ஆனால் சிலருக்குலாம் பிரச்சனை வந்தால் கண்ணீர் வந்துடும். என்ன வந்துடும்? இல்லை என்னால் மரியாதை போல, எலிசபெத்தை போல, அண்ணாலை போல, இல்லை ரெபேக்காலை போலலாம் வாழ முடியலையே அப்படின்னு யாராவது ராத்திரிலாம் அழுதவங்க இருக்கீங்களா? இல்லை அண்ணாலாம் எப்படி இருந்தா, எப்படி ஜெபம் பண்ணா, ரெபேக்கால் எப்படி இருந்தா, இப்படிலாம் பரிசுத்தவாட்டியாக இருந்தாங்களே, ஐயோ என்னாலாம் அந்த வாழ்க்கை வாழ முடியலையே. அவர் சமூகத்தின் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிடணுமா? ஒருவேளை இதுவரையும் ஊற்றலாம், என்னைக்காவது ஊற்றிருக்குங்க. இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஊத்தனவனுக்கு அடைக்கலம், அவனை நம்புறவனுக்கு அடைக்கலம். தாவீதை நம்பினார், தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தார். தாவீதை நம்பினார், தாவீது கேட்டதெல்லாம் தேவன் கொடுத்தார். என்ன வசனம் சொல்லுகிறது? சேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அதுக்கு அன்கவுண்டபிள் 200 தடவை கூட அந்த வசனத்தை நீ வாசிச்சு ஜெபம் பண்ணலாம். கீழ் மக்களும் மேல் மக்கள்லாம் மாயை தான். மாயை நம்பி ஓடிராது. வாசிக்கலாம். கீழ்மக்கள் மாயையும், கீழ்மக்கள் மாயை.
மேல் மக்கள் பொய் அப்படின்னா புரியுதா? உன்னை விட மேலே இருக்கிற எல்லா பணக்காரனும் பொய்க்காரன், உன்னை விட கீழே இருக்கிற மக்கள் மாயை. அவனுக்கு கீழே இருக்கவனையும் நம்பாத, மேலே இருக்கவனா பொய் அவனையும் நம்பாது. தராசில் வச்சா மாயைக்கு வெயிட்டு கிடையாது. என்ன கிடையாது? மாயைக்கு வெயிட்டு கிடையாது. மாயை எப்படி எடை போட முடியும்? இரும்பை எடை போடலாம், தண்ணியை எடை போடலாம், காற்றை கூட எடை போடலாம். வெறும் பலூனை வச்சுட்டு பலூனில் காற்றை ஊதி எடை போட்டால் காற்றுக்கு எடை இருக்குன்னு சொல்லலாம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எடை போடலாம், ஆனால் எடை போட முடியாதது ஒன்று மாயை. இல்லையே சொல்லுமே, கீழ்மக்கள் மாயை, மேன்மக்கள் பொய். எப்படி இருக்கணும்? பணக்காரனை பார்த்து பழக, இவங்க பயங்கரமான பொய்க்காரனாக இருப்பான், இவங்க மாயாக இருப்பாங்க. நாம் ஆண்டவருக்கு முன்பு சரியாக இருக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அவனுக்கு தான் அடைக்கலம். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். மாயையே வெயிட் போட முடியாது, அதை விட லேசானவர்கள். அவங்க உங்களுக்கு எதுக்கு? அவங்க உங்களை தூக்கிடுவாங்களா? ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கணும்னா ஒரு 50 கிலோ ஆளாக இருந்தால் தூக்க முடியும். என்ன தூக்க முடியும்? 50 கிராம் உள்ள 50 கிலோ தூக்குவானா? ஏன் அவனை நம்புறீங்க நீங்கள்? நீ நம்புகிற எல்லா மனுஷனும் 50 கிராம். உன் வெயிட் எவ்வளவு? லேடிஸுங்கெல்லாம் ஒரு 50லேருந்து ஒரு 80 வரலையும் இருப்பீங்க, ஜென்ஸ் எல்லாம் 50லேருந்து ஒரு 100 வரலையும் இருப்பீங்க. ஆனால் நீ நம்பி பேசுறியே, அவனோட வெயிட் 50 கிராம் கூட இல்லை. அவன் உன்னை எப்படி தூக்குவான்? உன்னை எப்படி சுமப்பான்? இவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். 10 வாசிக்கலாம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள். கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா பணம் 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 பணம், வேலை 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 வேலை, இருதயத்தை கொண்டு போய் ஐஸ்வர்யத்து மேலே வச்சிடவே கூடாது. உன் இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒன்னே ஒன்று, அவரை நம்பணும், இயேசு கிறிஸ்து தான். உடலையே சொல்லுமே, வைக்காதீங்கள் என்று தாவீது சொல்லுங்க. தேவனோட அடைக்கலம் வேணும்னா எல்லா காலத்திலும் அவரை நம்பணும். உன் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்கள், பாடுகள், பிரச்சனைகளை அவர் மேலே ஊற்றணும். கீழ்மக்கள் மேல் மக்கள் எல்லாரும் மாயை, அவங்கள நம்பக்கூடாது, கொடுமையை நம்பக்கூடாது, பெருமை வரக்கூடாது. ஐஸ்வர்யம் வருது, கொஞ்சம் காசு இருக்குது, பணம் இருக்குது, இருதயத்தை கொண்டு போய் அது மேலே வச்சு விட்றாது. என் ஜனமே, நீ உங்களுக்கு முன்பாக ஒருவரை வைக்க போற. தாயை விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு வந்த ஒரு ஆத்மாவை நீ உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். நம்பிக்கைக்கு ஒரு அல்லையே சொல்லுவோமே. யார் தெரியுமா? தாய் வீட்டை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, ஜென்ம தேசம், பிறந்த தேசத்தை விட்டு, தேவனிடத்தில் அடைக்கலம் கிடைக்குன்னு வந்த ஒருவரை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். யார் தெரியுமா? ரூத்தை தான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். ஒரு அல்லையே சொல்லுவோமே. எப்படி பாருங்கள், ஒரு மோவாபிய ஸ்திரீ, தேவனை அறியாத ஒருவள். ஆபிரகாம் எப்படி வந்தாரோ அதே போல வேறொரு புறஜாதியிலிருந்து வந்தவள் தான் ரூத். ஒரு மோவாபிய ஸ்திரீ. இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சோ, இஸ்ரவேல் காரியங்களை குறிச்சோ, இந்த ஆலயத்தை குறிச்சோ எதுவும் தெரியாது. ஆனால் அவள் நம்பி வந்தார். வாசிப்போமா? அவள் விட்டு போனதுனால தான் அடைக்கலத்தை பெற்றார். ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கல. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு சொல்லுமே. என்னது? அவ என்னைக்கு தகப்பன் வீட்டில் இருந்தாலோ, நீ புருஷனும் மரணம் அடைந்து போய்விட்டேன், உன்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா சந்தோஷமும் போயிருச்சு. நீ உங்களோட ரகசியத்தை சொல்றேன் நான். என்னைக்கு அவன் தன் தாய் வீட்டில் இருந்தாலோ, ஜென்ம தேசத்தில் இருந்தாலோ, அன்னைக்கே புருஷனும் போனான், அவளுக்கு இருந்த சந்தோஷமும் போச்சு. நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு அதுதான் இயேசு என்ன சொன்னாரு? முதல்ல ஆதாம் காலத்திலே தாயும் தகப்பனை விட்டு புருஷனோட இணைந்திருக்கணும்னு இயேசு பூமியில இருந்தபோது சொன்னார். தாயும் தகப்பனையும் விட்டு புருஷனோட இசைந்திருக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம்? விட்டுறணும்.
உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எப்படி வந்திருக்கா பாரு, அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டது. ஆண்டவரை போல போவாஸ் விசாரிக்கிறார். எல்லாம் விவரமா தெரிவிக்கப்பட்டது. நீ உன் தாயை விட்டுட்டு உன் தகப்பனை விட்டுட்டு எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மான்னு சொல்லாம, எங்க அப்பா எங்க அப்பா அப்படின்லாம் சொல்லாம, என் சொந்தம் அதெல்லாம் சொல்லாம நீ இந்த வாலிப வயசுல விட்டுட்டு வந்த, அதெல்லாம் எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டது. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை, இந்த செய்கைகளுக்கு தக்க பலன் தேவனை போல அவர் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்க இப்படிலாம் இருந்தாதான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு பெரிய அடைக்கலம் கிடைக்கும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கட்டளையிடுவாராக. அந்த பலன்தான் கர்த்தரோட செட்டை அவளுக்கு அடைக்கலமா இருந்தது. ஒரு அல்லையே சொல்லுமே, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய விசேஷம். தேவனோட செட்டை அவளுக்கு அடைக்கலமா இருந்தது. கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாரு. எங்க அடைக்கலமா வந்தாலும் அவ கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். அவ வந்ததையும் அவ கர்த்தரோட செட்டை இருந்ததையும் அந்த செட்டைக்குள்ள ரூத்து இருந்ததையும் போவாஸ் பார்த்திருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுமே, பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரோட செட்டையை அவர் பார்த்திருப்பாரு. அந்த செட்டைக்குள்ள ரூத் இருந்தா அதை பார்த்துட்டு தான் நீ அடைக்கலமா அவர்கிட்ட வந்துட்ட, இனி உன் வாழ்க்கையில நிறைவான பலன் உண்டுன்னு சொல்றான். ஒரு அல்லையே சொல்லுமே. ஆபிரகாம வேற மாதிரி கூப்பிட்டு வேற மாதிரி வந்தாரு, இவ வேற மாதிரி வந்தா. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஒருவேளை இதுவரைக்கும் உனக்கு பலன் கிடைக்கலனாலும் உனக்கு நிறைவான பலனை தேவன் இனி வரும் காலங்களில் கொடுப்பார். ஒரு அல்லையா சொல்லுமே. அவரை நம்புனா, இருதயத்தை ஊத்திட்டா அவர் அடைக்கலம். தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கணும். உட சட்டைகளின் கீழே அடைக்கலம் பெற்றவர்களா இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுமே. தேவன் என்ன பண்ணுகிறார்? நிறைவான பலன். என்ன பலன்? நிறைவான பலன். வாழ்க்கையில நிறைவு வரணும். தேவன் அநேக பலன் ஆசீர்வாதங்களை பெறணும். உன்னையும் இந்த பூமியில நல்ல குணசாலியான ஸ்திரின்னு சொல்லணும். உனக்கு நல்ல குணம் இருக்குன்னு ஆண்டவர் உனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும். ஊழியக்காரன் உனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும்னா நீ அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வரணும். என் ஜனமாகிய நீங்கள் ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். இந்த அடைக்கலம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ எப்பொழுதும் அவரை நம்பி, எக்காலத்திலும் அவரை நம்பி உன் இருதயத்தை அவரதில் ஊற்றி விட வேண்டும். அந்த நம்புறது பேர் தான் உன் தாய் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு எந்த ஊரா இருந்தா என்ன, எந்த இடமா இருந்தா என்ன, ஊழியக்காரன் சொல்லிட்டார், அங்கே போனா கர்த்தரோட செட்டை இருக்கும், அங்க அடைக்கலம் கிடைக்கும், நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உடலையே சொல்லுமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் அடைக்கலம். உடலையே சொல்லுமே. உயர்ந்த அடைக்கலத்தை பார்த்தோம், கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் உள்ள அடைக்கலத்தை பார்த்தோம். இப்பொழுது அரணான அடைக்கலத்தை பார்க்க போகிறோம். உடலையே சொல்லுமே. அழகாய் தாவீது சொல்லுகிற சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கல. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். சீக்கிரமா இப்பயே கேட்கணும், இப்பயே என்கிட்ட வரணும். இதுதான் அவர் நம்பி நாம ஜபிக்கிற ஜபம். ஆண்டவரே உடனே செவியை சாய்ங்க. அவர் இருக்காருன்னா 8000 ஜாதிகள் அவரை கூப்பிடும். என்னது? ஆடு மாடு கூப்பிடும், குருவிகள் கூப்பிடும், சமுத்திரத்தில் மச்சங்கள் கூப்பிடும். இதில் பெரிய பெரிய ஊழியக்காரன் பெந்தகோஸ்தே அந்த மாதிரி இந்த மாதிரி ஆள் கூப்பிடுவா. இதெல்லாம் இல்லாமல் ஆபிரகாமோட சந்ததியில் வந்த இஸ்மவேல் சந்ததி, அது தேவனை யாருன்னு தெரியாமலே கூப்பிட்டு இருக்கோம். இதில் புறஜாதியான ஜனங்கள், யாக்கோபின் கோத்திரங்கள், அவங்கள எவனாவது போட்டு பிசாசு அடிப்பான், வியாதி பலவீனம், யாருனே தெரியாது. ஆண்டவரே காப்பாத்துங்க, கடவுள் ஒருத்தர் இருந்தா காப்பாத்துங்க. இப்படி வேற நீ கொடான கொடி பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிடுவா. இவ்வளோ பேரும் கூப்பிட்டு இருக்கப்ப முதல்ல எனக்கு செவியே சாய்ங்க அப்படின்னு சொல்றாருன்னா சொல்லணும்னா எவ்வளோ உரிமை வேணும் பாருங்க.
அதுதான் அவரை நம்புகிற நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உன்னதமானவரை நம்பினா கூப்பிடுறப்பெல்லாம் பதில் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நீ காலைல கூப்பிடலாம், மதியானம் கூப்பிடலாம், சாயந்தரம் கூப்பிடலாம், படுத்துட்டு கூப்பிடலாம், உட்காந்துட்டு கூப்பிடலாம், எப்ப கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அடைக்கலத்துக்குள் நீ வந்து விட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உன் செவியை சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். எவ்வளவு உரிமை பாருங்க. ஆண்டவரே சீக்கிரம் சீக்கிரம், என்னது உடனே உடனே செவியை சாய்ங்க. அங்கே தாவீது கூப்பிடுறேன், செவியை சாய்ங்க. பால் ஜோசப் கூப்பிடுறேன், செவியை சாய்ங்க. அவருக்கே தெரியும் சூரியனும் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம். அது ஒரு பங்குக்கு வெளிச்சம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் கூப்பிடுதுன்னு வசனம் சொல்லுது. யோபு சுர காக்கை காக்கை குஞ்சுகள் எல்லாம் கூப்பிடுதுன்னு. அப்புறம் மனுஷன் எல்லாம் கூப்பிடுவா. அன்னைக்கு பார்த்து ஒருவேளை திங்கக்கிழமையா இருந்தா கேஸுக்கு போறோம், கோர்ட்லேருந்து கூப்பிடுவான். ஆஸ்பத்திரி போறோம், டாக்டர் அம்மாவை கூப்பிடுவான். கடன் வாங்க போறோம் கூப்பிடுவான். இப்படி எவ்வளோ பேர் கூப்பிடுவான். இவ்வளோ பேர் கூப்பிடுறப்பையும் ஏன் உங்க செவியை எனக்கு தான் சாய்க்கணும், அது சீக்கிரம் அப்படின்னா அதுதான் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையும் உணர்வு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையும். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை, ஒரு உயிர், அது எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக பிரியமா வாழ்ற வாழ்க்கையும் உயிராகவும் இருக்கும். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். சீக்கிரம் சீக்கிரம் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். எனக்கு அரணுமாயிரும் சொல்லியிருக்கலாமே. அடைக்கலமான அரண். அப்ப எனக்கு அடைக்கலங்கிற பாதுகாப்பை கொடுத்து அந்த பாதுகாப்புக்கு ஒரு அரணாயிரு. உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. அவனை எப்படியும் புரியுதா? ஆண்டவரே என்னை சுத்தி ஒரு 20 அடி காம்பவுண்டெல்லாம் இரும்பு காம்பவுண்டெல்லாம் போட்டு வச்சு அந்த காம்பவுண்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு ஒரு அரணாயிருந்து. உடலையே சொல்லுமே. அல்லேலூயா. என்ன உரிமை, என்ன ஒரு மேல வச்ச நம்பிக்கை, என்ன பாசம். நாமளும் அதான் கேட்க போகிறோம். அடைக்கலமான அரண். அவரை பார்த்து கேள், ஆண்டவரே எனக்கு இதுவரை அடைக்கலம் இல்லாமல் போச்சு, நான் யாரை நம்புறேன்? இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் உன்னை நம்புறேனா, இல்லை எல்லா காலத்திலையும் உன்னை நம்புறேனா? என் இதயத்தில் இருக்கிறத உன்கிட்ட தான் ஊற்றுறேனா, இல்லை உறவுகளும் குடும்பம் ஐஸ்வர்யவான் ஏழை கீழ் மக்கள் மேன் மக்கள் அவங்கள்ட்ட தான் ஊற்றுறேனா? இல்லை நீ கூப்பிடுறப்ப என் தாயும் தகப்பனை விட்டு ஜென்ம தேசத்தை விட்டு வந்தவனா இருக்கேனா? ரூத்தை போல நான் இருக்கிறேனா? எனக்கு இன்னைக்கு அடைக்கலம் வேணுமே. ரூத்துக்கு ஒரு சட்டையின் கீழே ஒரு அடைக்கலம் கொடுத்தீங்களே, எனக்கும் ஒரு உம்முடைய சட்டையின் கீழே ஒரு அடைக்கலம் கொடுங்க. தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தீங்களே, எனக்கும் இருங்க. ஒரு அரணான அடைக்கலமா இருந்தீங்களே, எனக்கு அரணான அடைக்கலமா இருங்க. சீக்கிரமா ஆண்டவரே, நான் இனியெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட மாட்டேன். இனி நான் வியாதி வலிகளெல்லாம் சுத்த மாட்டேன். நான் எனக்கு புல்ல இல்லை, எனக்கு என்ன கல்யாணம் இல்லை, இதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் நீங்கள் எல்லாம் எனக்கு நீங்கள் அடைக்கலம் எல்லாம் செய்யணும். இப்பயே வாங்க, எல்லோரும் கண்களை மூடுவோம். ஊத்திரு, ஆனா திரும்ப இதயத்தில் வச்சிட்டு இருக்காத. இப்ப ஒரு சட்டை இறங்கி வரணும், அவரோட உயர்ந்த அடைக்கலம் இறங்கி வரணும், அந்த அரணான அடைக்கலம் இறங்கி வரணும். அதுக்குள்ள நீங்க போய் நிறைவான பலனை வாங்கணும். உன் இருதயத்தை ஊச்சு, ஆண்டவரே எந்த காலமா இருக்கட்டும், அது எந்த நேரமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எனக்கு நீங்க தான் அடைக்கலம், உண்மைதான் நம்புவேன். என் இருதயத்தில் இருக்கிற என் புருஷனை குறித்த பாரம், என் பிள்ளைகளை குறித்த பாரம், என் கஷ்டங்களை குறித்த பாரம், என் சரீரத்தில் வியாதிகளை குறித்த பாரம் எல்லாத்தையும் ஊத்துற ஆண்டவரே. இருதயத்தை திறந்து ஊத்துற. எனக்கு நீங்க தான் உயர்ந்த அடைக்கலம். உடைய சட்டை தான் எனக்கு அடைக்கலம். உடைய அரண் தான் எனக்கு அடைக்கலம்.
இந்த அடைக்கலம் இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவர். இந்த அடைக்கலம் இல்லாம நிறைவான பலனை பெற முடியாது. இந்த அடைக்கலம் இல்லாம என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த அடைக்கலம் இல்லாம என்னால சுகமா இருக்க முடியாது. இந்த அடைக்கலம் இல்லாம என்னால ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எனக்கு நீங்க தான் அடைக்கலம். புருஷன் இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். மனைவி இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். பெற்றோர்கள் இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். பொன்னும் பொருளும் இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். வேலை அந்தஸ்து உயர்வு இருந்தாலும் நீங்க தான் அடைக்கலம். எது இருந்தாலும் அடைக்கலம் கிறிஸ்து தான். ஊற்று, நீயோட ஊத்திட்டு போயிடு. ஆண்டவர் நம்பர் இருதயத்தோட போய்விடு. மேன்மக்கள் கீழ்மக்கள் எல்லாம் ஆய் போய் சீக்கிரமா ஊற்று விடு. திரும்ப இந்த நாள் வராது. இன்னைக்கு அடைக்கலம் பெறாம போயிடக்கூடாது. இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. என் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு கோடி நன்றி. அடியான் எக்காலத்திலும் உம்மையே நம்புவேன் ஆண்டவர். என் இருதயத்தை ஊற்றுகிறேன். என் ஜனங்களின் இருதயத்தை ஊற்றட்டும் ஆண்டவர். என் ஜனங்களும் எக்காலத்திலும் உம்மை நம்பட்டும். இந்த பூமியின் குடிகள் எக்காலத்திலும் உம்மை நம்பட்டும். அவர்களோட இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உம்மிடத்தில் ஊற்றி விடட்டும் ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டாகட்டும். உம்முடைய அரணான அடைக்கலம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு நிறைவான பலனை தாங்க. நாங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவீங்க ஆண்டவர். எங்களை ஆசீர்வதிங்க. உங்க அடைக்கலத்திலே நாங்க இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடைக்கலமாயிரும் நல்ல பிதாவே. ஆமென்.